ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. காலையிலே டிஃபனுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு வதக்கி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் சும்மா நார்மலாகவே பண்ணிவிட்டேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வதக்குனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தாளித்து ஊற்றிட்டா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். நான் தோசை மாவு ஒரு 4-5 நாளைக்கு வர மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவேன். காலியானதுக்கப்புறம் தான் வேறு ஏதாவது பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். நேற்று வாங்கின மீன் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. நேற்று கல்யாண வீடு அப்படிங்கிறதுனால மீன் எடுக்கலை. அதை இன்றைக்கி ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் மீன் பொரிக்கும் போது கொஞ்சம் நல்ல மிளகு பொடி எக்ஸ்ட்ரா போடுவேன். போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையுமே ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு முள்ளெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதப்பகுதி மட்டும் வச்சு கொடுப்பேன். பிள்ளைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. மீன் அதிகமாக பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுத்து விடுவேன். வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி ஸ்கூலுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கொடுத்து விடுவேன். கையோடையே தாளித்து ஊற்றியாச்சு சட்னிக்கு. அதுக்கப்புறம் தோசையும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. அவங்களுமே இப்போல்லாம் ஊட்டி விட வேண்டிய தேவையே இல்லை. அவங்களே சூப்பராக சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நானுமே எனக்கு தோசை எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.